ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வதி அவந்திகா சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், மரக்கறி கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னால் வந்து 2 வழுதுனங்காய், இதே மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து ஏத்த வாழைக்காய் 1, அப்புறம் வந்து 4-5 கொத்தவரங்காய், அப்புறம் வந்து இதே மாதிரி சீனி மிளகாய் வந்து 2, முருங்கைக்காய் வந்து பாதி. இதுதான் தேவை. இதுக்கு இந்த காய்கறியை வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொன்னால், இதை வழுதுனங்காயை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து இதே மாதிரி வந்து இது பண்ணிட்டு இதே மாதிரி வந்து கட் பண்ணணும். அப்புறம் வந்து இதே மாதிரி வாழைக்காயை 2 கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த தோல் சீவிட்டு இதே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணும்போது எப்படி இருக்குது இதே மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து அதையும் இதே மாதிரி வந்து 2 கட் பண்ணணும். சப்போஸ் அது வேகலைன்னு சொன்னால் வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணி போடலாம். அப்புறம் வந்து முருங்கைக்காயை இதே மாதிரி கட் பண்ணணும். இதே மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணணும். இதுதான் அவியலுக்கு வந்து காய் கட் பண்ணணும். மிளகாயை வந்து இதே மாதிரி கட் பண்ணி போடணும். இப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும், பாக்கி இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி எடுக்கணும். புளி வந்து இந்த சைஸில் வந்து புளி எடுத்து புளி தண்ணி எடுக்கணும். இப்போ எப்படி வைக்கணும்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து இந்த காய்களை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்க காய்களை வந்து இதில் தட்டணும். தட்டிட்டு அது ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து இதை வேக வச்சோன்னா, மூடி நல்லா வேக வச்சோன்னா, வேக வச்சுட்டு லைட்டாக இந்த வெந்திருக்கு பாருங்கள், இதே மாதிரி வெந்திருக்கேன். வேகும்போது வந்து என்ன செய்யணும், லைட்டாக வந்து புளி தண்ணி சேர்க்கணும். இதுக்கு கூட வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்களை வந்து அரைசணும். இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்களை அரைசணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னால் வந்து தேங்காய், 4 சின்ன வெங்காயம், இந்த மாதிரி 4 சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, இந்த சைஸில் வந்து பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், இதுதான் தேவையானது. இதுக்கு கூட என்னெல்லாம் சேர்த்து வேறு அரைச்சணும்னு வந்து மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், காரம் பார்த்து அரைச்சணும். இந்த மாதிரி மிளகுன்னு சொன்னால் வந்து 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்க்கலாம். மற்ற மாதிரி எரிப்பு மிளகுன்னு சொன்னால் வந்து சேர்க்க முடியாது. அதே மாதிரி வந்து 1/4 டீஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் எடுத்து பாதி வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுக்கணும். ஒரு சுற்றி எடுக்கும்போது அது என்ன இந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அரைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன செய்யணும்னு சொன்னால் வேக வச்ச காயில் வந்து வெந்திருக்க அவியல் மரக்கரையில் வந்து கட்டணும். கட்டிட்டு பேக் நல்லா கிளறி விட்டு கொடுக்கணும். கலரை விட்டு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி வேக வச்சணும். அரைப்பு நல்லா பச்சை வாசனை போயிருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். லைட்டாக இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து திரும்பவும் ஒரு கிளறி அடுப்பு ஆஃப்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.